போவது எங்கு வருவது என்று ஒன்றுமே புரியவில்லை. இந்த எரியும் சுடலில இருக்கக்கூடிய கொல்லி எடுத்து மகனே கொல்லி வைக்கவே போரே மகனே கொல்லி வைக்கவே போரே மகனே கொல்லி வைக்கவே போரே தோண்டி அரவத்தால் மாட்டான் ஐயா 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 நல்லிருதனிலே தாங்கி சுடலை நோக்கி கொல்லியே வைக்க வந்தேனே கோபத்தை பொறுப்பீரையா ஐயா 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 நான் கள்ளி மல்ல கபடி மல்ல திருடி மல்ல எந்த நோக்கத்துக்கு இந்த இடத்துக்கு வரவில்லை ஐயா. இருந்த மகனை பாம்பு கடித்து இறந்தவனை தகனம் செய்ய வந்தேன் ஐயா. இங்கே கவலங்க உண்டு என்று
பேசுகிறேன். கவல் தன்னை நாடி மேவதாம போடி கவல் தன்னை நாடி மேவதாம போடி இறந்த மகளை தகனம் செய்யவே இந்த இடத்துக்கு வந்ததையா இங்கிருந்து போக சொல்கிறீர்களே நான் எங்கு போக ஐயா இது வெண்ண காலோ இது வெண்ண காலோ என கால மாறை போட்டும் இது வெண்ண காலோ சுரக்கிழங்கு வந்து இஷ்டமாய் கொண்டு என்னை இட்டது மட்டுமேனே பேசுகின்றான் நேர்கொடி சமத்தை தொட்டி தள்ளி உன்னை இந்த சண்டால நிட்டி வதைத்து விட்டானே உன் அருமை தெரியாமல் பெருமை தெரியுமா இப்படி எல்லாம் நிட்டி உதைத்ததற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன்டா என் ஆசை நேச மகனின் மன்னிப்பு ஆசை மகன் நேச மகன் பாச மகன் மகனே ஆசை மகனே நேச மகனே அடி மகனே மகனே இந்த குழந்தை நீ பெற்ற குழந்தை நான் பெற்ற செல்வன் ஐயா நீ பெற்ற குழந்தை நான் பெற்ற செல்வன் அப்படி என்றால் பதினேற்று பதியிருக்கின்றார் எங்கோ இருக்கின்றார் தற்சமயமில்லை ஐயா பதியிருக்கிறார் ஆனால் தற்சமயம் இங்கு இல்லை எப்படி இவர் வெண்ணவரத்தி இந்த காசி மாநகரத்தில் இருக்கிறார் ஐயா நம்புங்கள் ஐயா நம்புங்க என்னது பிரகத்தில் ஏதோ பலீர் 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 என்று என்னவென்று பார்க்கிறேன் பார்க்கலாம் சண்டான் இந்த உலகத்தில் எந்த இடத்திற்கு போனாலும் இதை வைத்து இதை வைத்து எதை வைத்து எதை வேண்டுமானாலும் வைக்க வாங்க ஐயா ஒன்றுமே என்னிடம் ஏதுமில்லை ஐயா இல்லையா என்னை நம்புங்கள் ஒரு ஐயா கருத்திற்கும் தாழ் விட்டு தெரியாத மாங்கல்யம் என் உடலோடு ஒட்டி பிறந்த மாங்கல்யம் கேவலம் சாப்பிட முளத்தொண்டு வாங்கி பசிக்கக்கூடிய சுடலைக்காரன் கண்டுவிட்டார் நிதி தவறிவிட்டேனா நிதி தவறிவிட்டேனா குற்றம் செய்து விட்டேனா தேவர் மூவர் யாவர் கண்ணுக்கும் தெரியாத தானியை கேவலம் இந்த மயானத்திலே கற்பன் குலத்தொண்டு வாய்க்கட்டி வாங்கி பிழைக்கின்ற நிச்சயம் கண்டான் என்று நெருப்பிலே பிறந்த உருவாக துடிக்கின்றாரே இப்படிப்பட்ட தன்மைகள்லாம் என்று பத்திரி தாராவதிக்கல்லவா அப்படி என்றால் இவள் மனைவி தாராவதி இருந்து கிடக்கின்ற இந்த குலத்தை என் மகள் லோகிதாசனா இருக்கார் இப்படி ஒரு நபை எனக்கு கொடுத்திருக்க மாட்டார்கள் இருந்தால் தீர விசாரிக்க வேண்டும் மா
பின்னே மங்கையே உனை மணந்த கணவனல்லாதே மற்றொரு மகனுக்கு தோற்றாத மங்கையத்தை பஞ்சமுத்த புனைய கண்ணில் காணவோ வைத்தாயே பங்கம் வந்து வாடுகின்ற பெண்ணே பெண்ணே உன் கணவனது பெயர்தான் என்ன காத்தமதில் இருக்கும் குழந்தைய பெயர்தான் என்ன உன் மனதில் உள்ள மனக்குறையாவையும் மறைக்காமல் எதிர்த்துரைத்தான் மனக்குறை தீரும் பின்னே 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 அம்மா ஐயா இறந்து கிடக்கின்ற இந்த குழந்தையா உன் கணவன் யார் எனக்கு விவரமாக சொல் எனக்கு விவரமாக சொல்லப்பா எடுத்து சொல் ஐயா கட்டையில் வைத்த பிணத்தை காலால் எட்டி உதைத்தீர்கள் ஐயா கெஞ்சிக் கொண்டு கதறிக்கொண்டு நான் பெற்ற மகனை தகனம் செய்ய அனுமதித்தார்கள் இல்லை என்றால் தாங்களே அனுமதி கொடுங்கள் என்று சொன்னேனே அதெல்லாம் கேட்காமல் அந்த பிள்ளை கூட பார்க்காமல் காலால் எட்டி உதைத்து விட்டு இப்பொழுது ஊர் என்ன பேர் என்ன உறவன் என்று கேட்கிறீர்களே ஐயா நான் எதை சொல்ல ஐயா நான் பட்ட கதையை சொல்லவா பறந்த கதையை சொல்லவா இந்த பாவி பெண் உலகத்திலே பிறந்த கதையை சொல்லவா நான் ஏன் சொல்ல வேண்டும் எதற்கு சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வழி தெரியவில்லை ஐயா என் கதையை கேட்க வேண்டுமானால் என் கதையை கேட்ட பிறகாவது நான் பெற்ற மகனை தகனம் செய்ய அனுமதி தருவீர்கள் என்ற ஒரே நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஐயா கேளுங்க ஐயா கேளுங்க யாரென என்று கேட்ட யாரென என்று கேட்ட நான் யாரென இன்று நான் யாரென என்று கேட்ட அன்புள்ள காவல்கார ஐயா நான் யாரென இன்று கேட்ட அன்புள்ள காவல்கார ஐயா ஐயா நான் யார் என்று தெரிய வேண்டுமா நான் பெற்ற மகன் யார் என்று தெரிய வேண்டுமா சொல்கிறேன் ஐயா இந்த பெண்மகள் உலகத்தில் வாழ பிறந்தவள் நான் பெற்ற மகன் இந்த உலகத்தையே ஆள பிறந்தவள் என் தந்தையோ கண்ணமாபுரியின் அரசன் இவன் தந்தையோ அயாத்திக்கு அரசனையா காரில் காட்டில் பாம்பு கடித்துமே இறக்கிறான மகனே 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 என் செல்வம் இறந்து விட்டாயா நான் பிறந்த காரணத்தை நானே அறியுமுன்னே நான் பிறந்த காரணத்தை நானே அறியுமுன்னே நான் பிறந்த காரணத்தை நானே
இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் தொடரிருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ பிறந்தாய் செல்வ மகனே பிறந்தாய் மகனே பிறந்தாய் நான் பெற்ற குழந்தை எடுத்து வைத்துக் கொண்டு மகனே மகனே என்று அழுகிறீர்களே என் பிள்ளையை தொட்டு தூக்கலாமா தாங்கள் என் பிள்ளையை மகனே மகனே என்று சொல்லலாமா யாரையா நீங்க எதற்காக என் பிள்ளை எடுத்த மகனே என்று அழுகிறீர்கள் இந்த இரண்டு சாம வேளையிலே தங்கள் முகம் யார் என்று தெரியவில்லை ஐயா எனக்கு தாங்கள் யார் என்று சொல்லிவிடுங்கள் இந்த குரலை எங்கோ நான் கேட்டது கொண்டு இருக்கின்றது என் இதயமே வெடித்து விடுமல் என்று சொல்லி விடுங்கள் ஐயா நான் யாரா நீயா கேட்கிறாய் என்னையா கேட்கிறாய் என்னையா யாரை கேட்கிறாய் என்னை தெரியவில்லையா என்னை தெரியவில்லையா அம்மையா கண்ணே என் கண்மணியே என் கண்களுக்கு கண்களாய் காட்சியாக தெரிந்த கற்பு கருவியே என் உயிரோடு கலந்திருந்த உத்தமியே இந்த மயானத்தில் மாற்றம் கொண்டிருக்கும் மாசற்ற மாணிக்கவே என்னை தெரியவில்லையா என்னை தெரியவில்லையா எல்லோரும் உன்னை சந்திரமதி நினைப்பார்களவா சந்திரமதி நினைப்பார்களவா நான் உன்னை எப்படி இருப்பேன் உன்னை எந்த நிலைமையில் பார்ப்பேன் என்று நினைத்துக் கூட பார்க்கவில்லையே அப்பா மாணிக்க கோபுரமே எங்கமே மரகத கோபுரமே மாணிக்க கோபுரமே எங்கமே மரகத கோபுரமே நம்மை பொறுப்பாரி அன்புவி மீது நம்மை பொறுப்பாரி எங்குமே தேடினாக நாகனாக மாணிக்க கோபுரமே எங்கமே மரகத கோபுரமே மரகத கோபுரமே மரகத கோபுரமே சுவாமி பெற்ற பிள்ளைக்கு கூடவா கப்பணம் தொண்டு கேட்கிறீர்கள் ஒருக்கும் தெரியாமல் யாருக்கும் தெரியாமல் நம் மகனை தகனம் செய்து விடுங்கள் பார்வதி என்ன வார்த்தை கூறுகிறார் எந்த சத்தியத்தை காப்பதற்காக மயானக்கரை வந்தோமோ நாம் உயிர் மூச்சு உள்ளவரை நினைத்திருக்க வேண்டும் உன்னை அடிமை கொண்ட வேதனிடம் சென்று காற்பணமல கொண்டை வாய்க்கவா நம் மகன் மேலவனாந்தரம் செல்லும் பொழுது பசிக்குது என்று கேட்டு ஒரு பிடி சாதம் கொடுக்க மறுத்து விட்டார்கள் நான் அங்கு சென்றேன் என்றால் என்னை விட மாட்டார்கள் கப்பணம் வளர்த்து தரமாட்டார்கள் சுவாமி வேற யோசனை சொல்லும் பார்வதி நம் மகனுக்கா பள்ளிக்காசி இருப்பார்கள் இனிமேல் என்ன இருக்கிறது காசிமா நகரத்து வீதிகளில் சென்று உன் இரு கரங்களையும் ஏற்றி பிச்சையாவதை பிச்சை எடுக்க வேண்டுமா சுவாமி வாழ்க்கையில் அது ஒன்று மட்டும்தான் இருந்தது அது தெய்வ சத்தியாதான் சித்தம் என்றால் அதையும் செய்து விடுகிறேன் அதுவரை நம் மகனை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் சுவாமி அம்மா ஐயா நான் பெற்ற மகன் பிறந்து விட்டான் என்று அள்ளி அள்ளி கொடுத்த கரங்களால் பிச்சை எடுத்து வருகிறேன் அம்மா உதவி செய்யுங்கள் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா நீங்கள் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா
வேணம்மா அப்பா சொல்லும் அப்பா, எதற்காக தடுக்கின்றா என்னை? சுடுகாட்டுல என்ன பண்றீங்க? அப்பா கால நேரக்காக சொல்லுங்க அப்பா. இந்த சுடுகாட்டுல உனக்கு என்ன வேலைங்க? அப்பா இறந்த குழந்தையை தகனம் செய்ய வந்திருக்கின்றேன் அப்பா. சொல்றியா? இல்லை அப்பா. காசி ராஜமங்க கனகவந்தன கழுத்தை நடிச்சு கொண்டுட்டு பிச்சை எடுத்து யாராரியா? யாருங்க வயாத காவல்? யாரு எதற்காக கூப்பிட்டாய்? நீ யாரும் தெரியுமா? யார் நீ? வீரவாகோட காவலாளி. அப்படியா? காசிராஜமாக கனகவந்தன கழுத்தை நடிச்சு கொண்டுட்டு இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அதற்காக இவ்வளவு உடனே வெட்ட சொல்லி உத்தரவு. வெட்ட வேண்டுமா? கொலையா? நானா செய்ய வேண்டும்? கண்டிப்பா வீரவாகோட உத்தரவு. கொடுப்பாங்க. பிடிக்கும். கொலை செய்த குற்றத்திற்காக பொழுது பிடிப்பதற்குள்ள வெட்ட வேண்டும். எப்படி ஒரு எதுவாக வீரவா? யாராக நாங்கள் சொன்னது போல பிச்சை எடுக்க சென்றேன். அங்கே ஒரு குழந்தை இறந்து கிடந்தது. பெற்றவள் எப்படி துடிப்பாளோ, யார் பெற்ற பிள்ளையே இறந்து கிடக்குதே என்று தாய் உள்ளத்தோடு எடுத்து அழுது குழம்பிக் கொண்டிருந்தேன். அந்த குழந்தையை நான் கொன்றேன், குற்றவாளி என்று கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். நான் கொலைகாரியா குற்றவாளியா சொல்லுங்கள் சுவாமி. நீ தவறு செய்யவில்லை என்பதற்கு தெரியும். இருந்தாலும் உன்னை வெட்ட வேண்டும் என்று எஜமான் கட்டளையிட்டிருக்கிறாரே, உன்னை நான் எப்படி வெட்டுவேன் கண்டேன்? சுவாமி, தாங்கள் எஜமானிட்ட கட்டளை நிறைவேற்றுவது நம் கடமை அல்லவா சுவாமி? என்னை வெட்டி கட்டுவிட்டாக நிறைவேற்றுங்கள் சுவாமி. விட்டமா உன்னை நான் அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ? அடி வண்ணக்கிளியே இங்கு தன்னந்தனியே என்னை விட்டு போக சம்மதமோ? விட்டு விட்டு போக சம்மதமோ? நீ வந்தகிரியே நீ தந்தகிரியே உன்னை விட்டு விட்டு போக
விட்டு போக சம்மதமோ இனியோ இருப்போம் பிரிவை மறப்போம் நீங்கள் உள்ள நாள் மட்டும் நான் காத்திருப்பேன் உதவியே மனைவி அறிவில் அன்னை துன்பங்கள் வாராமல் நான் தடுப்பேன் அடி மன்னக்கிரியே இங்கு தனியே என்னை விட்டு விட்டு போக சம்மதமோ கோயில் விளக்கே விடியும் விளக்கே அச்சனை தேவார நீ எனக்கு இறைவனின் சங்கீதம் நீ எனக்கு தன்னந்தனியே இன்மே விட்டு விட்டு போக சம்மதமோ விட்டு விட்டு போக சம்மதமோ வர வேண்டும் என்று எஜமான் கட்டளை விதித்திருக்கின்றார். எஜமான் கட்டளை சென்றவர் அண்டவா என் மனைவியை வெட்டித்தான் நான் கொண்ட சத்தியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதையும் செய்கிறேன் பணத்துள் நின்று வெட்ட கைவது பாவகத்தை பகவா காத்திரு என் மனதையெல்லாம் கட்டுப்படுத்தி மனை கொலை செய்ய போகும்பொழுது மலர் மலரும் தடுக்கிறதே சாவதற்கு அஞ்சு விட்டாயா கஞ்சிமலை சுவாமி மரப்பிரிவி ஒன்று இருந்தால் தங்களுக்கே நான் மனைவியாக வர வேண்டும் நம் இருவருக்கும் லோகிதாசன் மகனாக பிறக்க வேண்டும் தாங்கள் இந்த மக்களுக்கு தலைவனாக இருந்து தொண்டு புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு விட்டேன் பெண்தானே சிறிது ஆசைப்பட்டு விட்டேன் மன்னித்து விடுங்கள் சுவாமி இந்த பிறவியில் என்னை அடைந்து நீபட்ட துன்பங்கள் போதாதா பிறவாத வரம் வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு மீண்டும் சென்றவர் மனைவியை விட்டு அரிச்சந்திரா பூலோகத்தில் மானிடராக பிறந்தவன் பொய் சொல்லாதவன் தன் தாரமின்றி பிறதாரம் சிக்காதவன் தன் உயிரை போல் மண் உயிரை காக்கக்கூடியவன் யார் ஒருவன் பூலோகத்தில் இருக்கின்றானா என்பதற்காக தேவர்களும் மும்மூர்த்திகள் உன்னை சத்திய சோதனை நாடகம் நடத்தினோம் நாங்கள் நடத்திய நாடகத்தில் நீயே வெற்றி பெற்று விட்டார் நீயே இந்த 56 தேசத்தையும் அரசாடுவாயாக அப்படியாகட்டும் சுவாமி அடைகின்றான் தில்லையிலே